ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை சந்தித்து கொள்ளும்படியாய், நீங்கள் என்னை சந்தித்து கொள்ளும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நேற்று தினத்திலே ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன். என்ன செய்தி? இப்படியும் ஒரு கூட்டமா அப்படிங்கிற தலைப்பிலே நேற்று தினத்திலே. அதில் என்னென்னா, அந்த கூட்டம் யார் யார் கூடுகிறாங்கன்னா, விபச்சாரம் செய்கிறவர்களும் துரோகிகளும். இன்னும் கூட அழுத்தமாக நான் பிரசங்கித்திருக்கலாம், ஆனால் நேரம் இல்லை. நம்பிக்கை துரோகிகள், நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட செய்தி. அடுத்தது, அவர்கள் தேசத்திலே சத்தியத்துக்காக அல்ல, அவர்கள் பொல்லாப்புக்காக வாழ்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, அவர்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேத வசனத்தை எரேமியா 9வது அதிகாரத்தில் 2, 3, 4 வசனத்தை அங்கே முன்வைத்து பிரசங்கித்திருந்தேன். அதில் நேற்று தினத்திலே ஒரு நபர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர், இப்படி சபைகளிலும் மீடியாக்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை எச்சரித்து, கர்த்தருடைய வார்த்தையினாலே எச்சரித்து, பாவத்தை சுட்டி காமித்து, பாவத்தை எரிக்கிற வண்ணமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக உண்டாகத்தக்கதான பிரசங்கம் பண்ணுகிற போதகர்கள் இன்றைக்கு ஒரு சிலர், அதில் நீங்கள் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க அந்த நபர். உண்மையாகவே பாஸ்டர், நான் கேட்டேன் இந்த சத்தியத்தை. அப்போ தான் நான் வேதாகமத்தை படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த வசனம் பைபிளில் இருக்குதான்ட்டு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணி அவர் சொல்லியிருந்தார்கள். நான் அவரிடத்தில் சொன்னேன், இது மாதிரி நிறைய காரியங்கள் தீர்க்க தரிசன புத்தகத்தில் நீங்கள் வாசித்தால் தெரியும் அப்படின்னு சொன்னேன். சரிங்க பாஸ்டர், ஏன் இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விபச்சார தொழிலில் போகிறாங்க? அடுத்தது நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. அடுத்தது என்னது, பொல்லாப்புக்காகவே வாழ்கிறாங்க, ஊரெல்லாம் சுற்றி திரியிறாங்க. அடுத்தது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு கலகம் முட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்களாம் கிறிஸ்தவங்க தானே பாஸ்டர்? ஏன் ஆலயத்தில் வந்தாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக விடுதலை பெற்றுக்கிட்டாங்க, சபையில் ஒழுங்காக இருக்கலாமே, பல விதத்தில் இயேசுவுக்காக வாழலாமே, ஏன் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் பாஸ்டர், எப்படி இது? ஆண்டவர் தான் தெய்வம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக வாழ வேண்டியதானே, ஏன் இப்படியெல்லாம் வாழுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு வேத வசனத்தை கோடிட்டு காண்பித்தேன். அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே, அதுதான் இன்றைக்கும் பிரசங்கம், 20வது வசனம். பூர்வ கால துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேடுகளில் மேலும் பச்சையான சகல பர்வதங்களின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். அல்லேலூயா. பூர்வ காலத்தில் உன் கட்டுகளை உடைத்தேன், உன்னை விடுதலை பண்ணினேன், உனக்கு அற்புதம் செய்தேன், அதிசயத்தை செய்தேன், உன் வாழ்க்கையில் மன நிம்மதியை கொடுத்தேன். நீயும் இந்த உலகத்தில் ஒரு பொம்பளை ஆம்பளைன்னு சொல்லி மதிக்கத்தக்கதான என் நாமத்தை உனக்கு தரித்தேன். இதுவரையிலும் உன்னை கேவலமாய் பேசியிருந்தவங்க மக்களுக்கு மத்தியில் டீசெண்டாக உன்னை நடத்தினேன். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் உன்னை நான் உருவாக்கினேன். அந்த சகோதரனுக்கு நான் இந்த வார்த்தையை சொன்னேன். இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, இப்படியெல்லாம் உன்னை உருவாக்கினேன், உன் கட்டுகளை அறுத்தேன், உன் நுகத்தடிகளை முறித்தேன். நீயும் சொன்ன, ஏசாமியை விட்டு நான் போக மாட்டேன், ஆண்டவரே உம்மை விட்டு நான் போக மாட்டேன், பாஸ்டர், தகப்பனே, என்னது போதகரே, மெய்ப்பரே, சபை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீயும் சொன்னாயே. அந்த வார்த்தை எங்கே போனது? இப்போ வேசியாய் திரிகிறாயே, வேசிதனம் பண்ணிக்கிட்டு திரிகிறாயே. அந்த சகோதரர்கிட்ட இதை சொன்னேன். வேதத்தில் அது நடந்தது.
அதுக்கு பாஸ்டர் அப்போ நடந்தது, அதை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலியமாக அதை சுட்டி காமித்து அதுக்கு பதிலை கொடுக்குறாருன்னு வச்சிங்களேன். ஆனால் இன்றைக்கி ஏன் ஜனங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் இப்படி ஒரு கேவலமான ஒரு வேசித்தனத்தின் ஆவி இன்றைக்கு தேசத்தில் பரவிக்கிட்டு இருக்குது? ஏன் இதற்காக போதகர்கள் ஜெபிக்க மாட்டார்களா? இதற்காக எதிர்த்து நிற்க மாட்டார்களா? அல்லேலூயா. அவர் கேட்டார். இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு அவருக்கு விளக்கம் கொடுத்தது மாதிரியே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சொன்னல்ல, நான் சபையே விட்டு போக மாட்டேன்னு சொன்னல்ல, சத்தியம் பண்ணல, என்னால் என் சபையில் அப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என் சபையார் என்னை பார்த்து சிறு பிள்ளைகளிலிருந்து முதியவர் வரையிலும் சொல்லுவாங்க, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்பா என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் சபை விட்டெல்லாம் போக மாட்டேன்பா, நான் சபை விட்டெல்லாம் போக மாட்டேன். இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வேசிதானம் பண்ணிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்கிற. என் அன்பு தேவ பிள்ளையே, நீயும் சொன்னாயே, ஆவியானவர் கேட்குறாரு உன்னை பார்த்து, நீயும் சொன்னாயே, இப்போ மரத்தின் கீழையும் மலைகளுக்கு கீழையும் வீடுகள் தோறும் பல விதத்தில் வேசிதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாயே. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுசாமி சீக்கிரம் வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். உன் பாவத்தை இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. பவுல் சொன்னார், என் அன்பு தேவ பிள்ளை அன்போடு வரட்டுமா அல்லது பிரம்போடு வரட்டுமா? இப்போ ஆண்டவர் அன்போடு கூட உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் வரும், நீதி உள்ள நியாயாதிபதியாய் வருவார். அப்பொழுது நீ கைவிடப்படுவாய், அப்பொழுது நீ கைவிடப்படுவாய். பொய்யனும் விபச்சாரக்காரனும் வேசித்தனக்காரனும் விக்கிராராதனைக்காரனும் பரலோகம் வரவே முடியாது, வரவே முடியாது. நீயும் சொன்னாயே, ஆரம்பத்தில் உன் கட்டுகளை உடைத்தேன், ஆரம்பத்தில் உன் நகங்களை முறித்தேன், உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தேன், உனக்கு ஒரு வல்லமையை கொடுத்தேன், உனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தேன், நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தேன். நீயும் சொன்னாயே, நீயும் சொன்னாயே. எங்கே போச்சு அந்த வார்த்தை? எங்கே போச்சு? இப்போ வேசிக்காரனிடத்திலும் பொய்யனிடத்திலும் கள்ள போதகனிடத்திலும் ஓடி போய்கொண்டு வேசிதனம் பண்ணி கொண்டிருக்கிறாயே வேசியே. ஆண்டவர் சொல்கிறார், உன் வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்பு. இன்றைய ரட்சணைய நாள், இன்றைய ரட்சணை நாள். என் அன்பு தேவ பிள்ளையே, உண்மையாகவே நேற்று தினத்திலே அந்த நபர் என்னோடு கூட பேசும்போது அதிசயமாக ஆச்சரியமாக, நான் என்னமோ பரலோகத்திலிருந்து வந்த போதகன் மாதிரி என் கூட ஆச்சரியமாக பேசினார். என்ன இப்படி யாரும் பிரசங்கம் பண்ணுறது இல்லை பாஸ்டர், சும்மா சோப்பு போட்டு மொழிப்பிட்டு போயிடுறாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உனக்கு அற்புதம் செய்கிறார், உனக்கு விடுதலையை கொடுக்குறார், நீ தான் பரலோகத்தினுடைய வாசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜனங்க அங்கே ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, வெளியில் வந்தாக்கா வேசி தினத்தை பண்ணிட்டு திரியிறாங்க. உண்மையாக இவ்வளோ ஒரு தில்லா, இவ்வளோ ஒரு இதுவாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. ஓ, இப்படிப்பட்ட ஊழியர்கள் சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேவை என்பதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணினேன் என்று சொன்னார். பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளை, அதனால தான் இந்த வார்த்தை இன்றைக்கி உனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அவருக்கு கொடுத்த பதில் தான் உனக்கு. அதனால் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவரே திரிகிற ஒவ்வொரு மக்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஆண்டவரே வாழ்க்கை வாழ ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளிலே பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.